ஆமா அப்படி நல்ல வேலை வராது. ரவின் என்ன பண்றீங்க? ரவி என்ன பண்றேன்? நீ எங்கிட்ட பேர் வச்சியா? மாமான் கூப்பிட்டு அண்ணன் கூப்பிட்டு. ரவி என்ன பண்றீங்கன்னு கேட்டேன். வீடியோ எடுத்து செக் பண்ணிட்டு பாருங்க. அவ்வளவு மாமான்னு பண்ணேன்னா போட பிடிக்கிறேன். ஏதோ என்னால முடியுங்க. என்னைக்கு என்னைக்கு நாள் விடுங்க. அப்பளம் போட்டு கேட்டுக்கிறது தாளிக்கிறது சின்ன சின்ன வேலை போக உட்காந்துட்டே போய்க்கிறாங்க. இல்லை ஆடி வீட்டுல அது அவர் மாலை போட்டிருக்காரு. மாலை போட்டிருக்காரு. அந்த ஆட்டாக்காரர் ஃப்ரெண்டு இன்னொரு ஆட்டாக்காரர். அப்புறம் இந்த 4 பேர் வயசானவங்க உட்காந்துருக்காரு. சரி அவங்க இறக்கி வர வேண்டான்ட்டு சரி உட்காந்து நானும் உட்காந்துருக்கேன் பரவாயில்ல. அப்போ அவர் தனியாக போனால் 150 ரூபா வருங்க. நடந்து இருக்கு. சரிங்க சரிங்க ஏறப்போ பஸ்ஸில் பஸ்ஸில் மேலே எங்கே இல்லை 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 அங்கேயும் அதே மாதிரி தான் இறங்கணுன்னே நீங்கள் அந்த புக்கு வாங்க இல்லை. நைட்டு நம்ம ஆட்டோ வெயிட் பண்ண நினச்சி நான் வந்து பார்த்தேன் ஆட்டோவை காணோம். பஸ்ஸு நீ இங்கே இருக்கியா? பாருங்க விடுங்கம்மா எடுத்து சாப்பிட்டு போகணுமா? அண்ணன் நினைக்குது போய் சாப்பிட்டு விட்டு வந்தாங்க. அது கூட ரெடி ஆயிடும். ஆமா அம்மா சோறு போடுறேன்னு சொன்னாங்க. என்னம்மா நீ என்ன நினைச்சாலும் சரிம்மா கொண்டு வந்து என்கிட்ட அவனை சேர்த்துட்டே இருக்காங்க பாரு. அதான் உண்மை அன்பு இருந்துட்டா இப்படிதான் அம்மா கொண்டு வந்து இருந்தா சேர்த்துட்டே இருப்பாங்க. ஏன் தங்கம் நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. உங்க போன் என்னது ஆச்சு? போன் நான் வைக்க மாட்டேன். அப்படி எப்போட சுவிட்ச் ஆஃப் வருது. இதை வச்சிருக்காங்க. போன் பண்ணும்போது அவர் தான் எடுக்கிறாப்ல. எங்கப்பா அம்மான்னா அம்மா தூங்குறாங்க அங்க வெளியில போயிட்டாங்கன்னு சொன்னாப்ல. வாழ்க்கையில பிடிக்காத ஒண்ணுன்னா அந்த போனு தான். கையில வைக்கலாம் முடியாது. அப்புறம் அவசரத்துக்கு பேசணும். எப்படி பேசுறது? யாருக்கு பேசுறது? நாங்க பேசணும்ல. அப்புறம் ஏதோ ஒரு முக்கியம் என்னமா பண்றீங்க உடம்புக்கு எப்படி கேட்டா இருக்குதுல்ல. சரி நியூஸ் வந்துடுறேன். கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. இங்கிட்டு இந்த வழி வந்தேன். நான் மட்டும் மதுரை வந்திருந்தேன். நான் மட்டும் வந்திருப்பேன். செம்பட்டியில் இறங்கி செம்பட்டில் பஸ் இல்லாம அப்புறம் வத்தலை கொண்டு வந்து அங்கேயும் பஸ் இல்லாம பெரிய குளத்துல இறங்கி அங்கேயும் பஸ் இல்லாம எப்படி அம்மா கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. சரி பேசிட்டாங்க. கமெண்ட் பண்றேன்.